பண்ணுங்க. முதல்ல கடகம் அப்படின்னாலே தாய் உள்ளம் கொண்டவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாசம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நாலேஜ், உள் உணர்வு, நாலேஜ்லாம் அதிக நாலேஜ் கொண்டவங்க. ஆனால் இவங்க கோவத்தை விட அறிவு அதிகமாக இருக்கும். தெரிஞ்சே விட்டு கொடுக்குற ராசியில இந்த கடகராசி. சரி போ அப்படின்னு சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல், இந்த ராசி தண்ணி மாதிரி சொல்லுவேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்குவாங்களே தவிர ஓவரா அதான் பேசி மற்றவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நகைச்சுவை வேறு, மற்றவங்களை ஹர்ட் பண்றது வேறு. இது நகைச்சுவையை பேசுற ராசி, தாய்ப்பாசம் மிக்கது. சொந்த பந்தங்கள் ஒரு சில ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ளும். ஆனால் இவங்க சாதிக்க நினைச்சா உச்சத்துக்கு போவாங்க. தொழில் வளம் அது மாதிரிலாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு சில இந்த ராசியில குருவே உச்சம் பெறுது. அப்ப இவங்க சாதிக்க முடியும். அறிவு சார்ந்த விஷயத்தில் மற்றவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மார்ச் விஷயத்தை பார்ப்போம். மார்ச் 6க்கு மேலே முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்கு 6 மற்றும் குறிப்பாக உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி அவரே 9ஆம் அதிபதியா இருக்கார். இங்க சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். ஏன்னா வேலை ரீதியாக இருக்க வேலை ஒருத்தர் முக்கியம். வேலை ரீதியாக நிறைய மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்ப வேலை சம்பந்தப்பட்டதுல பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிறது, வேலையில இருந்த தொல்லைகள் விலகிறது. ஒரே ஒருத்தர் ரிப்பீட்டா திருப்பி செஞ்சுட்டு இருந்ததை திருப்பி அந்த மாற்றம் ஏற்படுறது. சார் வேலையை விட்டு வெளியே போறேங்கிறேன், வேணாங்கிறாங்க. சரி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லைங்கிறது, மருத்துவ செலவு மாத்தி பார்த்துட்டு இருக்கேன், இப்படி பல தொந்தரவுகள் இருந்தது, மாற்றம் ஏற்படுகிறது. இப்ப என்ன நடக்கும்னா, வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து வேலையில உயர் பதவி கிடைச்சு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறது. குறிப்பா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதமாக இருக்கின்றன. தொலைதூர பயணங்கள் இது சம்பந்தப்பட்டது. ஆனா தந்தைக்கு சம்பந்தப்பட்ட ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்பு ரீதியாக இருக்கு, தள்ளி போட்டுட்டே இருக்கும். இப்பொழுது உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தந்தைக்கு உடல் உபாதை இருந்தால் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த ராசிக்கு இப்ப வந்து விட்டது. அப்ப சூப்பரா இந்த சொத்து சுகங்கள் சேர்க்கலாம். ராசிக்கு 7ஆம் வீட்டில் ஆரம்பிக்காத சூரியன் செவ்வாய் இருக்க மாறிடும். ராகு கேது இருப்பார். ராகு கேது சம்பந்தப்பட்ட ஒரு பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, சார் திருமணம் சம்பவிக்குங்க. சார் திருமணம் நடக்குமா? உங்களுக்கு 7க்குரியர் 9ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம் உறுதியாகும். பட் லக்ன ரீதியாக பார்க்கணும். திருமண ரீதியாக பார்த்து தொலைதூர வரன் வர வாய்ப்புண்டு. தந்தை வழி உறவில் வர இருக்கான்னு பார்ப்போம். இதுல ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம் மீண்டும் நடக்க வாய்ப்புண்டு. பிரிந்த கணவன் மனைவிக்கு ஒன்று சேர வாய்ப்புகள் இப்படி இருக்கும். நிறைய பேர் 2வது திருமணம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சார் முதல் திருமணம் சிறப்பா இல்ல 2வது திருமணம், அந்த மாதிரி இருக்கிறவங்க திருமண வாய்ப்புகள் அதிகம் அற்புதமா இருக்கிற காலகட்டமா இருக்கு. செல்வ செழிப்பு, திருமணம் இரண்டும் அற்புதமா இருக்கு. கூட்டு என்ற பிசினஸ், இப்பதான் கூட்டு ஆல்ரெடி கூட்டு தான் சார் இருக்கு, திருப்பி இன்னொருத்தர் வரேம்பாங்க. ஆல்ரெடி கூட்டு இல்ல சார், கூட்டு வர வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த ராசிக்கு கூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு முடிவு போறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப நாளா ஒரு டிஸ்பியூட், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், இது ஒரு சிலருக்கு வரும். இதுதான் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன கோர்ட்டு கேஸ் மாதிரி இதா இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்குது, ஒன்றும் தெரியல அப்படின்னு. ஒரு சிலருக்கு சார் இது செய்வனையா இருக்குமோ, கண் திருஷ்டியா இருக்குமோ, ஒரே இதா இருக்கு, நம்ம நினைக்கிற ஸ்பீடுக்கு போக முடியல, விரைய செலவு மாறி வருது. குறிப்பா வண்டி வாகனங்கள் டேமேஜ் ஆகுறது, எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்ப ஒரு நல்ல காலகட்டமா இருக்கு. குறிப்பாக பைரவர் இல்ல வராகி இல்ல இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது முக்கியம். குறிப்பாக முன்னோர்கள் திதி கொடுக்க வேண்டிய பெண்டிங் இருந்தால் திதி கொடுத்துக்கங்க, அதுவே இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கும். இந்த திருமணத்தை பத்தி பேசுவோம் சார். இந்த திருமணத்தை பத்தி பார்க்கும்பொழுது ஒன்னே ஒன்று பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட ரீதியான பொருத்தங்கள் பார்க்கணும். அதோட குறிப்பா திருமண நாள் சரியாக போட்டு விட்டாலே இந்த ராசிக்கு வாழ்க்கை சிறப்பாக. திருமண நாள் தவற விட்டு, திருமண நட்சத்திரங்கள் தவற விட்டவங்க பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப உங்க ஜாதக லக்னம் போட்டு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்ட சொல்லிடலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் தனுசு லக்னம், அவர் 5க்குரிய செவ்வாயா பார்த்தீங்கன்னா அவரோட வலிமையா இல்லை, அப்ப சொன்ன குழந்தை இல்லைன்னு கேட்டேன் ஆமான்னாங்க. அப்ப லக்ன ஜாதக கட்டத்திலே தெரிஞ்சிருது. இப்ப செயற்கை முறையில் குழந்தையான்னு கேட்டா ஆமா அப்படின்னாங்க. அப்ப இது மாதிரி என்ன சொல்லிடலாம். இன்னும் நிறைய பேசுவோம். இடம் சொத்து பத்தி பார்ப்போம், குடும்ப விதிகள் பார்ப்போம். ரைட். முதல்ல இப்ப சார் சொத்து சுகங்கள் வாங்கலாமா? உங்க ராசிக்குங்க 4ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஸ்தானத்துல பயணிக்கிறார். சொத்து சம்பந்தப்பட்டதை ஆல்ரெடி கட்டின வீடா இருக்கலாம், இல்ல பராமரிப்பு சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கிறது. புதுசா இருக்கிறது வண்டி வாகனங்கள் எல்லாமே இப்பொழுது வாங்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வாங்கியிருப்பாங்க. வண்டி வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு வாங்கினேன். ஒரு சிலர் மட்டும் பெண்டிங் இருக்கும், அவங்க வாய்ப்புண்டு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, சொந்த வீடு விட்டு இவங்க இருக்கும், ஆனா அதை வாடகைக்கு விட்டு இவங்க வேற ஒரு வாடகைக்கு விட்டு போயிருப்பாங்க. சொந்த வீடு இருக்கும்போது வாடகைக்கு வரல, இப்ப வாடகைக்கு வருவாங்க. அப்ப ஒரு இடம் மாற்றம், ஒரு வீடு சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட மாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அது மாறலைன்னா இப்ப மாறக்கூடிய அம்சம் உண்டு. பட் அந்த வண்டி வாகனங்கள், வீட்டோட வாசல்கள் பார்க்கும்போது உங்க லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து எடுத்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். இது முக்கியம். இப்ப டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட திருத்தங்கள் வர வேண்டிய காலகட்டங்க. நிறைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது மாறுதல்கள், திருத்தங்கள் பண்ண வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதை மாத்திட்டீங்க அப்படின்னா அற்புதமா இருக்கும். இந்த திருத்தங்கள் மாற்றங்கள் பண்ணாத வரைக்கும் ஏதோ குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் தகவல் தொடர்பு சாதனங்கள், போன் சம்பந்தப்பட்டது கவனமாக இருங்க. இப்போ வருமானத்தை பத்தி பேசுவோம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பால் உங்கள் பேச்சு கனிவாக இருக்கணும். நீங்க சொல்ற சொல்
மனதை வெல்லும் இல்ல மனசை கொள்ளும் இந்த காலகட்டங்க. அப்ப கடகராசிக்காரங்க பொதுவாக தன்மையா பேசுறவங்க தானே 2ல் இருக்கிற கேது பகவான் தான். அப்ப வார்த்தையை பார்த்து பொறுமையாக பயன்படுத்துங்கள். இப்ப உங்க குழந்தைக்காக செலவிட வேண்டிய நேரங்கள், குறிப்பா அரசியல், அரசாங்கம், சினிமா துறை சம்பந்தப்பட்டது, விவசாயத்துறை சம்பந்தப்பட்டது, பேங்கிங் செக்டர் அற்புதமா இருக்கு சார். நிறைய பேர் பிசினஸ் சம்பந்தப்பட்டு கேட்டிருப்பாங்க சார். பிசினஸ்க்கு யோக காலகட்டங்கள், பிசினஸ் பண்ணலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பிசினஸ்ல அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க. கூட்டு இந்த மாதிரிலாம் வரும்போது ஜாதக ரீதியாக பார்த்துக்கங்க. நம்ம கோச்சார் ரீதியாக சொல்லியிருக்கோம். தசாபுத்தி அதில் பார்க்கும்போது மீதி இருக்கிற ஒரு 60%, நம்ம சொல்ற 40% வரும். மீதி 60% அதுலையும் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ அதையும் பார்த்துட்டு பண்ணா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி வந்துடும். ஹெல்த் வைஸ் பொதுவாக கண்ணு பல்லு ஆல்ரெடி நிறைய தொந்தரவு அனுபவிச்சாச்சு. இந்த ராசிக்கு இப்போ பிசிக்கல் எக்ஸசைஸ் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் ஏற்பட தேவை.